தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வந்த தீவிர போர் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தப்படி பிடித்துச் சென்ற பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்து வருகிறது. பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் இருக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீன் நாட்டு கைதிகளை இஸ்ரேல் விடுவித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை 6 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முன்வந்தது. பதிலுக்கு 620 பாலஸ்தீன் கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும். வழக்கம்போல் மேடை ஏற்றி 6 பிணை கைதிகளையும் ஹமாஸ் விடுவித்தது. இதை பார்க்க நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கூடியிருந்தனர். ஓமர் ஷெம்டோவ் என்ற பிணை கைதி மேடையில் நின்றபோது முகத்தை மூடி நின்ற ஹமாஸ் பயங்கரவாதி ஒருத்தனுக்கு திடீரென முத்தம் கொடுத்தார். பின்னர் பக்கத்தில் நின்ற இன்னொரு ஹமாஸ் பயங்கரவாதி நெற்றியிலும் முத்தமிட்டார். அவர் முத்தமிட்டதும் தங்கள் கைகளை உயர்த்தி பயங்கரவாதிகள் கோஷமிட்டனர். உடனே மொத்த பாலஸ்தீனிய மக்கள் கூட்டமும் ஆர்ப்பரித்தது. பயங்கரவாதிகள் நெற்றியில் பிணைக்கைதி முத்தமிட்டது இஸ்ரேல் நாட்டினரை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்த நிலையில்தான் ஓமர் ஷெம்டோவை பயங்கரவாதிகள் மிரட்டி முத்தமிட வைத்த தகவல் வெளியாகியுள்ளது. மேடை ஏற்றியதும் நீ எங்களுக்கு முத்தம் தர வேண்டும் என்று மிரட்டினார்கள், அதனால் தான் நான் முத்தமிட்டேன் என்று ஓமர் கூறினார். அவரது தந்தையும் இதே தகவலை சொன்னார். வலுக்கட்டாயமாக மிரட்டி அவனை முத்தமிட வைத்தனர் என்றார். இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைக்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் அதிரடி நடவடிக்கையை எடுத்தது. 6 பிணை கைதிகளுக்கு பதில் 620 பாலஸ்தீன் நாட்டு கைதிகளை விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் அதை ஒத்திவைப்பதாக இஸ்ரேல் அறிவித்தது. பிணை கைதிகளை மேடையேற்றி விழா எடுக்க வேண்டாம் என்று பல முறை கூறிவிட்டோம். இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல். இதை கண்டிக்கும் விதமாக பாலஸ்தீன் கைதிகள் விடுவிப்பை ஒத்திவைத்துள்ளோம். அடுத்து விடுவிக்கப் போகும் பிணை கைதிகள் பெயரை ஹமாஸ் அறிவிக்கும் வரை 620 பேரையும் விடமாட்டோம். இனி பிணை கைதிகளை மேடை ஏற்ற மாட்டோம் என்று உத்தரவாதம் தந்தால்தான் 620 பேரை விடுவிப்போம் என்று இஸ்ரேல் கண்டிஷன் போட்டுள்ளது.